ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹாரிஸ் கிச்சனில் வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே காலையில் எழுந்தோடனே என்ன பண்ணன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து செடி வந்து விற்றுட்ருந்தாங்க. இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டனால செடி வந்து நிறைய விற்பாங்க. குரோட்டன்ஸு, ரோஸ் செடி எல்லாமே எல்லா விதமான செடிகளும் வந்து விற்பாங்க. அதில் வந்து இவங்கள்ட்ட வந்து நிறைய ரோஸ் செடி தான் இருந்துச்சு. குரோட்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ரோஸ் செடி அழகாக இருந்துச்சு. அந்த கடை கேட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நேராக அடுத்து வீட்டுக்கு தான் போகிறோம். வீட்டுக்கு போனோடனே அங்கே எப்படி அந்த டிஷ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வண்டியில் போகும்போது அந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாது, அதுக்காக தான். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தில் தான் கம்மியாக நான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, புதினா இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி நம்ம வச்சிடலாம். அந்த பாத்திரத்தில் வந்து எப்பவும் போல் எண்ணெயும் நெய்யும் நம்ம வந்து ஊற்றுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய், நெய்யை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க. மசாலாவுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது மட்டும்தான் நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த ஒரு இதுவுமே இதில் கிடையாது. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை வந்து இதில் போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ சம்மர் டைம்னால் வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் தண்ணி அதிகமாக குடிங்க. நல்லா பழங்கள் சாப்பிடுங்க. தண்ணி பழங்கள், கிர்னி பழங்கள், தர்பூசணி பழங்கள் அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை நல்லா வதக்கிக்கோங்க இதையும். ஏன்னா தண்ணி நம்ம நிறையவே குடிக்கிறது இல்லை நார்மலாக. ஆனால் இனிமேல் இந்த ஹீட்டுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணும். உடம்புல வந்து தண்ணி சத்து நம்மளுக்கு அதிகமாகவே தேவை. அதனால் தண்ணி நிறைய குடிங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கின பிறகு தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது வந்து ஒரு சின்ன மசாலா தான். சிக்கனோட நான் வந்து தயிர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இது ரொம்ப நேரம் ஊறணுன்ட்டு இல்லை, கரெக்டாக நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி பண்ண போனீங்கன்னா அது ஊறுறதுக்கும் அந்த பிரியாணி அதில் வந்து போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமு. நான் அந்த மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, புதினா மட்டும் போட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே இல்லைங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் பண்ணிக்கலாம் இந்த ரெசிப்பியை. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கினோடனே இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனும் மசாலாவையும், அதை வந்து இதிலோட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். மீதியை வந்து நம்ம லாஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அது வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் சீரக சம்பானாலும் எடுத்துக்கலாம். இந்த 1 டம்ளருக்கு வந்து 1.25 அளவுக்கு தண்ணி வந்து நான் ஊற்றுவேன். 2ஆக ஊற்ற மாட்டேன். 1.25ங்கும் போது சாதம் கொஞ்சம் நல்லா உதிரியாக கிடைக்கும். இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து நம்ம போட்டுடலாம். இப்போது தண்ணி நல்லா ஓரளவுக்கு இறங்கி அரிசி ஓரளவுக்கு நல்லா பதமாக வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மல்லி இலை, புதினாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த தண்ணி மேல்டாப்பில் வற்றி வரணும். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தம் போட்டுடலாம். அரிசியை வந்து ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா அது உடஞ்சிரும். இப்போ நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். 20 நிமிஷம் கழித்த பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா டேஸ்டான, குயிக்கான, சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பிரியாணியும் நல்ல உதிரியாக இருக்கும். அதை எடுத்தோடனே லைட்டாக அந்த ஓரத்தில் வச்சு கரண்டியை வச்சு எடுத்து விடுங்க. எடுத்தோடனே கிண்டுற மாதிரி பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் அரிசி எல்லாமே. இந்த கேப்பில் இது வந்து ஆறிட்டுருக்கிற கேப்பில் வந்து நான் லைட்டாக ப்ரௌனி பண்ணிட்டேன். நம்ம ப்ரௌனியோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். பீட்ரூட் ப்ரௌனி, நார்மல் ப்ரௌனி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள்.
டேஸ்ட் உண்மையிலே சூப்பராகவும் இருக்கும். இப்போ நம்மளோட சிம்பிளான ஒரு சிக்கன் பிரியாணி லஞ்சுக்கு வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே சீக்கிரமாகவும் பண்ணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு தான் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதை முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அதுபோக லாஸ்ட்டாக தயிர் சம்பல் சாப்பிட்ற டைம் போடுவேன், இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.